நாங்கள் வரலாறு பாடத்தில் இலங்கை புற உரு படமொன்றில் பிரதான நதிகளையும் அவற்றின் பழைய பெயர்களையும் எவ்வாறு குறிப்பது என்று பார்ப்போம். மாணவர்களே, வரலாறு வினாபத்திரத்தில் பகுதி 2 முதலாம் வினாவாக இலங்கை படத்தில் 12 இடங்கள் நதிகளை உள்ளடங்கலாக குறிக்குமாறு கேட்கப்படுகின்றது. இலங்கையில் பல நதிகள் காணப்பட்டாலும் வரலாறு கற்கின்ற மாணவர்கள் இலங்கை படத்தில் குறிப்பிட்ட சில பிரதான நதிகளை மாத்திரம் குறிக்குமாறு கேட்கப்படுகின்றது. எனவே இன்று நாம் இலங்கையின் முக்கியமான நதிகளையும் அவற்றின் பழைய பெயர்களையும் எவ்வாறு குறிப்பது என்று பார்ப்போம். மல்வத்து ஓயா, அதன் கிளை நதியான மகா கனதர ஓயா, கலா ஓயா, மீ ஓயா, தெதுரு ஓயா, மகா ஓயா, கலனி கங்கை, கலு கங்கை, ஜின் கங்கை, நில்வல கங்கை, வலவ கங்கை, கிரிந்தி ஓயா, மாணிக்க கங்கை, கும்புகன் ஓயா, கல்லோயா, மாதுரு ஓயா, மகாவலி கங்கை, யான் ஓயா, கனகராயன் ஆறு, மகாவலி கங்கையின் கிளை நதிகளில் ஒன்றான அம்பன் கங்கை. மாணவர்களே, நதிகளை குறித்து காட்டும் பொழுது இவ்வாறு அம்புக்குறிகள் இட்டு காட்டுதல் வேண்டும். பேரை எழுதும் பொழுது, அதாவது நதியின் பேரை எழுதும் பொழுது இலங்கை படத்திற்கு உள்ளேயும் அல்லது வெளியேயோ எழுத முடியும். அம்புக்குறிகள் சரியாக நதியை குறித்து காட்டுதல் வேண்டும். கேட்கப்பட்ட நதிக்கு நேராக குறித்து காட்டுதல் வேண்டும். அம்புக்குறி கிளை நதிகளில் கிளை நதியை குறித்து காட்டினால் அவை தவறாக கொள்ளப்படும். உதாரணமாக மல்வத்து ஓயா என்று கேட்டால், மல்வத்து ஓயாவை குறித்து காட்டும்படி கேட்கப்பட்டால் அம்புக்குறி இந்த பகுதியில் தான் இடப்படல் வேண்டும். அம்புக்குறி அதன் கிளை நதியில் காட்டினால் விடை தவறாக கொள்ளப்படும். அடுத்து நாம் இந்த நதிகளில் சிலவற்றை எவ்வாறு இலகுவாக நினைவில் வைத்து கொள்ளலாம் என்று பார்ப்போம். இலங்கை படத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது தென் பகுதியில் கூடுதலான நதிகளை அவதானிக்க கூடியதாக உள்ளது. கல்லோயா, கும்புகனோயா, மாணிக்க கங்கை, கிருந்தியோயா, வலவ கங்கை, நில்வல கங்கை. இவ்வாறான நதிகளை எவ்வாறு இலகுவாக ஒரு வசனத்தினூடாக நினைவில் வைத்துக் கொள்வது என்று பார்ப்போம். கல்லோயாவிலிருந்து ஆரம்பிப்போம். கந்தனின் குட்டி மாடு கிட்ட வந்து நின்றது. கந்தனின் குட்டி மாடு கிட்ட வந்து நின்றது. நில்வல கங்கையில் முடிகின்றது. அதே போன்று மேலிருந்து கீழாக உள்ள இந்த நதிகளையும் எவ்வாறு இலகுவாக நினைவில் வைத்து கொள்ளலாம் என்று பார்ப்போம். மல்வத்து ஓயாவிலிருந்து ஆரம்பிப்போம். மல்வத்து மகா கடலில் மீன்
தெரித்து மங்கை கல்யாணியின் கழுத்தில் ஜில்லென்று நின்றது. மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். மல்வத்து மகாக்கடலில் மீன் தெரித்து மங்கை கல்யாணியின் கழுத்தில் ஜில்லென்று நின்றது. இவ்வாறு நதிகளை இலகுவாக நினைவில் வைத்துக்கொள்ள சில வசனங்கள் அல்லது பாடல் வரிகளாக நீங்களாகவே தயாரித்து இந்த நதிகளை இலகுவாக நினைவில் வைத்துக்கொள்ள முடியும். அடுத்து நாம் பார்ப்பது நதிகளின் பழைய பெயர்கள், புராதன பெயர்கள். மல்வத்து ஓயாவின் பழைய பெயர் அருவியாறு அல்லது கதம்ப நதி என்று சொல்லப்படும். மல்வத்து ஓயாவின் பழைய பெயர் அருவியாறு அல்லது கதம்ப நதி. கலா ஓயாவின் பழைய பெயர் கோண நதி. தெதுரு ஓயாவின் பழைய பெயர் ஜஜ்ஜர நதி. மகா ஓயாவின் பழைய பெயர்கள் மகாகந்தா நதி, கம்மல் தொட்ட நதி. கலனி கங்கையின் பழைய பெயர் கல்யாணி நதி. கழுகங்கையின் பழைய பெயர் கால நதி. ஜின்கங்கையின் பழைய பெயர் ஜிம்ம நதி. அதே போன்று வலவகங்கை, அதன் பழைய பெயர் வனநதி அல்லது வண்ண நதி, வனவாகினி நதி. வனவாகினி நதி என்று சொல்லப்படுவது வலவை கங்கை. அடுத்து கிரிந்தி ஓயாவின் பழைய பெயர் கிரிந்த நதி. மாணிக்க கங்கையின் பழைய பெயர் கப்பரகந்த நதி. கும்புகன் ஓயாவின் பழைய பெயர் கும்புகந்த நதி. கல்லோயாவின் பழைய பெயர் கால்க நதி. கால்க நதி என்பது கல்லோயாவின் பழைய பெயர். அம்பன் கங்கையின் பழைய பெயர் காரகங்கை. மகாவலி கங்கைக்கு பல பெயர்கள் காணப்படுகின்றது. கங்கா நதி, மகாநதி, மகாவாலுகா நதி. இவை மகாவலி கங்கையின் பழைய பெயர்கள். அதே போன்று மல்வத்து ஓயாவின் கிளை நதியான கனதர ஓயாவின் பழைய பெயர் கம்பீர நதி. ஆகவே நதிகளுடைய பழைய பெயர்களையும் புதிய பெயர்களும் இலங்கை படத்தில் குறிப்பதற்கு நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும்.